அல்லேலூயா. தேவன் நல்லவர், நீங்கள் ரொம்ப நல்லவர்கள். இப்படி திரளாய் வந்து இந்த 12 மணி நேரம் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ எடுத்தாங்களாம். சொல்லுங்கள். நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த இன்டர்வியூ எடுத்தப்போ எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. சரியா? கதை கேட்கும்போது அப்படிங்கணும். இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாரும் பல ஆன்சர் தப்பாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது ஒருத்தர்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. 8 × 3 = என்ன அப்படின்ட்டுருக்காங்க. அவர் ஆர்வ மிகுதியில் 8 × 3 = 23 அப்படின்ட்டார். 3 3ன்னா 23 அப்படின்ட்டார். 8 × 3 = 23 அப்படின்ட்டார். உடனே அந்த இன்டர்வியூ எடுத்தவர் சிரிச்சுட்டே சரி கிளம்புங்க அப்படின்ட்டார். இவர் கதவை திறக்கும்போது தான் யோசனை வச்சுச்சா, 8 × 3 = 24 இப்படி போய் தப்பாக சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு சரி வேலை போச்சு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு வாரம் கழித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. உங்களுக்கு வேலை, இவ்வளவு சம்பளம், இருங்க. இந்த மாதிரி குரூப்பை வச்சே தான் நாங்கள் எங்களை அப்படியே உசுப்பேத்தியே கொன்றி. அல்லேலூயான்ட்டு. ஆமாம், தோத்திரம். உங்களுக்காவது மாதத்தில் ஒரு நைட் ப்ரேயர். எங்கள் வாழ்க்கையே நைட் ப்ரேயரில் தான் ஓடுது. அப்புறம் அவருக்கு ஒரு வாரம் கழித்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, சேலரி பேக்கேஜிங், பயங்கர சந்தோஷம். தப்பாக சொன்னதுக்கு இப்படி வேலை கொடுத்துட்டாங்களேன்ட்டு நேராக போய் வேலையை ஜாயின் பண்ணிட்டு ஒரு 10 நாள் வேலை பார்த்துருக்கிறார். ஆனால் 10 நாள் அவருக்கு பயங்கர க்யூரியாசிட்டி. கொஸ்டின் எடுத்தாரு, நமக்கு இன்டர்வியூ பண்ணாரு. அவர்கிட்ட எப்படியாவது கேட்கணும், தப்பாக ஆன்சர் சொன்னதுக்கு எப்படி எனக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்ட்டு. உடனே ஒரு 10ஆவது நாள் போய் கையை பிடிச்சிட்டார். சார், ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள். 8 × 3 = 24 தானே? ஆமாம். நான் 23ன்னு சொன்னேன், எனக்கு எப்படி சார் வேலை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னார், மொத்தம் 194 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, நீ மட்டும்தான் நியரஸ்ட் ஆன்சர் சொன்ன அப்படின்னாரா. நீ மட்டும்தான். அப்போ மற்றவங்களாம் என்னென்ன ஆன்சர்லாம் சொல்லியிருப்பான் பாருங்க. ஆமாம், நியரஸ்ட்டு ஆன்சர் 24ங்கிறது வந்து பரிபூர்ணத்துக்கு அடையாளம்னு வச்சுக்குவோம். ஆமாம், நீங்கள் பக்கத்துலேயாவது வந்துடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு தூக்கம் வரும், அதுக்காகத்தான் இதை சொல்ல வந்தேன். சரியா? உங்களுக்கு பல காரியம் செய்யும். இப்போல்லாம் குளிரும், தூக்கம் வரும், எழும்பி போகணுன்னு வரும், போய் வந்தோடனே இங்கே குடிக்கணும்னு வரும், மாறி மாறி நடக்கும். ஆனாலும் நீங்கள் நியரஸ்ட்டு எப்படியாவது ஜெபம் பண்ணி முடிச்சிடணும். 6 மணி வரை உட்காந்துடணும், கை நல்லா தட்டணும். ஹல்லேலூயா, ஆமென். உசைன் போல்ட் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? உசைன் போல்ட், அத்லட் வீரர் உசைன் போல்ட். அவர் வந்து அத்லட்டில் ஓடி சம்பாதித்ததனுடைய பணத்தினுடைய மதிப்பு 1432 கோடியே 60 லட்சம். 1432 கோடியே 60 லட்சம். ஆனால் அவர் முழுவதும் ஓடினது வெறும் 155 செகண்ட் மாத்திரமே. அப்படியானால் 3 நிமிஷத்துக்கும் கம்மியாகத்தான் அவர் ஓடி இருக்கிறார். இத்தனை ரூபா சம்பாதிச்சதும் 155 செகண்டில் டோட்டலாக 3 மினிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக. இதில் தான் 1432 கோடியே 60 லட்சம் சம்பாதித்திருக்கிறார். அப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள 100 மீட்டர் கிராஸ் பண்ணிடுவார், அந்த அளவுக்கு. ஆனால் அவர் கிரயம் செலுத்தினது 25 வருஷம் பிரயாசத்தின் பலன்தான் இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு பெரிய கிரீடம் அவருக்கு கிடைச்சது. நீங்கள் செலுத்துறதெல்லாம் கிரயம், ஒரு நாள் ஒரு வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார்.
இதெல்லாம் கவுண்டபிள், எல்லாமே எண்ணி எண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி வேகமா ஜெபிக்க போறோம். கண்டினியூவா ஒரு ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, இப்போ யோவான் 10:10 இருக்கட்டும், 1 பேதுரு 5:8 இருக்கட்டும், வெளிப்படுத்தல் 12:12 இருக்கட்டும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அப்போ பிசாசு அப்படின்னு சொன்னாலே அவன் எப்படா விழுங்கலாம், எப்படா நம்மளை அழிக்கலாங்கிற ஒரு போராட்டத்தோடு தான் அவன் அழிந்து சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சத்துரு இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறான். ஆனால் அவன் எப்போ திட்டம் பண்ணுவான், எப்போ நம்மளை அழிக்க பண்ணுவான், நம்ம இடம் கொடுத்தா, என்னென்ன காரியம் செஞ்சா பிசாசு திட்டங்களை செய்து நம்மளை அழிப்பான் அப்படின்னு ஒரு 4-5 காரியம் சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு 2 நிமிஷம் தான், நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. இன்னும் தேவ மனிதர்கள்லாம் ஜெபிக்க போகிறாங்க, நம்ம ஜெபிப்போம். ஏசாயா 51:9-11 சத்துருவை வெட்டுகிற, சத்துருவின் திட்டங்களை அழிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடைசியில் வாசிக்கிறேன். எப்போ எப்போ சத்துரு திட்டம் பண்ணுவான்? முதலாவது மத்தேயு 13:37-38 தூங்கும் போது, நித்திரை பண்ணும்போது சத்துரு களை விதைத்து விட்டு போனான். தேவ சபை ஊழியங்கள், தேவ பிள்ளைகள் நித்திரை மயக்கமாவீர்களானால் சத்துரு திட்டம் போட ஆரம்பிச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. சத்துரு திட்டம் போடுறது எப்போ? இப்ப நீங்க தூங்க மாட்டீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசித்திருக்கிறேன். அல்லேலூயா. நித்திரை பண்ணும்போது அவன் களை விதைத்து விட்டு போனான். சத்துரு முதல்ல திட்டம் போடுறது நித்திரை பண்றது. அப்போஸ்தலர் 20 ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன் 3வது மாடியிலிருந்து நித்திரை மயக்கமா இருந்து விழுந்து மரித்தான். பவுல், ஆமா, அவர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார். டூ மச் ஆஃப் ப்ரீச்சிங். அவர் டயர்டாகி விழுந்துட்டார். இவர் பிரசங்கம் பண்ணதும் தப்பு இல்லை, அவர் தூங்கினதும் தப்பு இல்லை, ஆனா உக்காந்த இடம்தான் தப்பு. எந்த இடம்? ஜன்னல். ஜன்னல்ல யார் இருப்பா? ஜன்னல்ல ஏசபேல் தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. உலக மோகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நித்திரை மயக்கம் ஈஸியாக வரும். உலக ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சபைக்குள்ள நித்திரை வரும். ஜெபிக்க தெரியாது, ஆல் நைட் ப்ரேயர் இருக்காது, திறப்பின் வாசல் ஜெபம் நிற்காது, பட்டணத்தை சுற்றி ஜெபிக்க மாட்டான். என்னைக்கு உலக மோகம், உலக ஆசை, ஆமென், ப்ராஸ்பரிட்டி காஸ்பெல்லாம் என்னைக்கு வருதோ அன்னைக்கே தெரிஞ்சுக்கோங்க, நித்திரை மயக்கம் சபைக்குள்ள பிசாசு திட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். செகண்ட், 2வது எப்ப திட்டம் பண்ணுவான்? 1 பேதுரு 5:8 எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் அவன் திட்டம் பண்ணுவான். எப்பெல்லாம் வாய்ப்பு, நீங்க கண்ணை திறந்து வச்சு, காதை திறந்து வச்சு, இருதயத்தை திறந்து, வாயை திறந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா வாய்ப்பை தேடுவான். யூதாசு வாய்ப்பு கொடுத்தான், அனனியாள் சப்ராள் வாய்ப்பு கொடுத்தான், கேயாசி வாய்ப்பு கொடுத்தான். அதனாலதான் சத்துரு திட்டம் போட்டான். அப்ப 2வது சத்துரு எப்ப திட்டம் போடுவான்? வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா. ஆமென் சொல்லுங்க. எப்போ வாய்ப்பு? அவன் வரும்போது நீங்க ஒண்ணு சொல்லணும், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. என்ன சொல்லணும்? அவன் வரும்போது நீங்க சொல்லணும், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஆமென். கண்ணை திறந்து நல்லா நைட்டு முழுசு செல்போனை பார்த்துட்டு
சில ஆட்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றாங்க. ஆமாம், கையெல்லாம் வலிச்சு இங்கே வலி. காலையிலே ஜபக்குறிப்பு எங்களுக்கு சண்டே சர்வீஸில் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே, பாஸ்டர் ஒரே வலி, இங்கே வலி அப்படின்ட்டு வரும். நாங்கள் அப்போ தீர்க்கதரிசி மாதிரியே தான் மூவ் பண்ணுறது. ஆமாம், இயேசு நாமத்தில் நைட்டு முழுதும் செல்ஃபோன் பார்த்தியாமா அப்படின்னு. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன தீர்க்கதரிசி ஆவியாக பெற்று வரோம்? இந்த பேய் கையில் அந்த பேயை கையில் வச்சுட்டு இருந்தால் எல்லாம் கை வலின்னு வரதானே செய்யும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். அப்போ வாய்ப்பு கொடுத்தால் சத்துரு திட்டம் பண்ணுவான். மூன்றாவது யோபு 3:25. யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ எப்போ பயத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்ப என்ன செய்வான்? சத்துரு திட்டம் போடுவான். பயம். நான்காவது மத்தேயு 4:2-3 இயேசு அவர் 40 நாள் உபவாசம் பண்ணும்படி அவர் உபவாசத்தை முடிக்கும் போது பிசாசு சோதிக்கும்படி வந்தான். எப்போ மிகப்பெரிய தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அப்பெல்லாம் சத்துரு திட்டம் போடுவான். எப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்கோ, நீட்ஸ், அப்போ தான் உங்களை மைண்டை டைவர்ட் பண்ணுவான், உங்கள் தரிசனத்தை டைவர்ட் பண்ணுவான். உங்கள் தேவை இருக்கும்போது தான் ஊழியர்கள் இல்லைன்னா தேவ பிள்ளைகள் மற்றவங்கள்ட்ட கையேந்துறது, கடன் வாங்கிறது, இந்த சத்துரு திட்டம் போட்டு உங்களை லாக் பண்ணுவான். தேவைகள் அதிகமாக இருக்கும்போது சத்துரு திட்டம் போடுவான். நம்ம சொல்லணும், யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்ளுவார். 5வது யோவான் 14:30 வேதம் சொல்கிறது, பிசாசுக்குரியவைகளை நம்மிடத்துல இருக்கும்போது பிசாசு திட்டம் போடுவான். ஆமா, இயேசு என்ன சொன்னார்? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன் சரக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை என்று இயேசு கைகளை உயர்த்தினார். ஆதியாகமம் 14:20-22 அங்கே ஆபிரகாம் சோதம் குமாரா ராஜா, லோத்து மனைவி, பிள்ளைகள் 5 ராஜாக்களை விடுதலையாக்கினதற்கு பின்பாக சோதம் குமாரா ராஜாவிட்ட சொல்லுகிறான். சோதம் குமாரா ராஜா சொல்றார், நீ ஜனங்களை என்னிடத்துல தந்துரு, சோதம் குமாரில் இருக்கிற பொருள் எல்லாம் வைத்து கொள்ளும் என்று சொன்ன உடனே அங்க ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆபிரகாம ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்துகிறேன். உலக சரக்கு பிசாசு கிரியைகள் நம்மிடத்துல இல்லாமல் பார்த்து கொள்ளணும். இருந்தா அவன் திட்டம் போடுவான். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன். 1 நாளாகமும் 21:1 எல்லாம் நல்லா இருக்கும்போது தாவீதை பிசாசு லக்கம் பார்க்கும்படி ஏவினான். ஆமென். அப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, யுத்தம் இல்லை, எதுவும் இல்லாத போது, எல்லாம் இருக்கும்போது பிசாசு என்ன செய்வான்? திட்டம் போடுவான். தாவீதுக்கு நல்ல யுத்தம் இல்லை, இளைப்பாறுதல். ஆனா அப்போ பாருங்க, பிசாசு அவனை லக்கம் பார்க்கும்படி ஏவினான், திட்டம் போடுவான். 1 தெசலோனிக்கேயர் 2:18 1 தெசலோனிக்கேயர் 2:18 ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று முயற்சி எடுக்கும் போது சத்துரு திட்டம் போடுவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒரு ஸ்டெப்பு ஜபத்துல, உபவாசத்துல, ஊழியத்துல, அபிஷேகத்துல, கண் விழிப்புல, கிராம ஊழியத்துல அப்படி எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும் போது, இன்னைக்கு இனிமே தொடர்ந்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னு திட்டம் பண்ணுவீங்க, அவன் அடுத்த திட்டத்தை போடுவான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆதியாகமம் 39:11 நீங்கள் தனிமையா இருக்கும்போது சத்துரு திட்டம் போடுவான். எப்ப திட்டம் போடுவான்? நீங்க தனிமையா இருக்கும்போது. இந்த 8 காரியம் சொல்லியிருக்கிறேன்,
நல்லா எழும்பி நின்று ஒவ்வொன்றா சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆபிரகாமோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கைக்கு பேரு பெரித். சொல்லுங்க, பெரித் உடன்படிக்கை. இப்படி கையை கீழே வச்சுட்டு ஆண்டவர் அப்படி மேலே வச்சு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்றதான் உடன்படிக்கை, பெரித் உடன்படிக்கை. 15ஆம் அதிகாரத்தில், நீ ஈசாக்கத்தா, நான் இயேசு கிறிஸ்துவ என் குமாரனை தருகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆம், நீ ஈசாக்க தந்தா நான் யாரை தருவேன்? இயேசுவை அனுப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இதான் கவனன்ட், உடன்படிக்கை. இப்போ நீங்க பயத்தை ஆண்டவர்ட்ட கொடுத்தீங்கன்னா தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பலவீனத்தை கர்த்தர்ட்ட கொடுத்தீங்கன்னா பலனை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களால் எது முடியலன்னு சொல்றத கர்த்தர்ட்ட கொடுக்குறீங்களோ, முடியாத காரியத்தை முடிய பண்ணுகிறவர் உங்களை கொண்டு இன்னைக்கு செய்ய போகிறார். ஆர் யூ ரெடி டு ப்ரே? லெட்ஸ் ஸ்டாண்ட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமா, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமா, நல்லா. ஆமா, அவன் திட்டம் போடுற எல்லா காரியம் இன்னைக்கு திட்டம் சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கும் போது எப்பயுமே கை கட்டக்கூடாது, வாயை கட்டக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. காப்பு சிப்புன்னு இருக்கணும். கையை கட்டிட்டு நோ, வாயை மூடி நான் மனசுக்குள்ள ஜெபிக்கிறேன், இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க நல்லா வாயை திறந்து ஓப்பன் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஓப்பன் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம், 10 நிமிஷம் கூட ஜெபிக்கலாம். வேகமாக நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கூட எடுத்து நீங்கள் இவ்வளவு பேர் ஒருமனப்பட்டு ஒரு நிமிஷம் ஜெபிச்சாலும் சத்துருவின் வல்லமை இந்த இரவு அழிக்கப்பட்டு போகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இயேசு என்ன சொன்னார்? பவுல் சொல்றார் எபேசு சபைக்கு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, கேடயம், பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷை பேசணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஆமென். தூக்கெல்லாம் போகணும். கையை காலை வேணாலும் உதறிக்கோங்க. நீங்களும் பலவீனம்தான், மாம்சம் பலவீனம்தான், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. நல்லா கை தட்டி வாயை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுறவங்க பேசணும். ஸ்தோத்திரம் பண்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். உங்க சரீரத்தை விட்டு கொடுக்கணும், ஆவியை விட்டு கொடுக்கணும், உங்க ஆத்துமாவை விட்டு கொடுக்கணும். கை கட்டக்கூடாது, வாயை மூடக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. உங்க நேரம், பிசாசு பல திட்டத்தை போட்டு வச்சிருப்பான். ஆனா அந்த திட்டத்தெல்லாம் இந்த இரவு இந்த 1:50க்கு முறியடிக்கிற நேரமாய் மாற போகிறாது. எல்லா சதி திட்டங்களும் இப்பொழுது நாசமாகிற நேரமாய் மாற போகிறது. சன்பல்லா தொபியா போட்டு வைத்த திட்டமா இருக்கலாம், இல்லை என்றால் செமாயாவை அனுப்பி தந்திரமாய் சபைக்குள்ளே செய்கிற திட்டமாய் இருக்கலாம், இல்லை என்றால் ஆமான் செய்கிற சதி திட்டமா இருக்கலாம். இது எந்த திட்டமா இருந்தாலும் சரிதான். வழி அருகே உட்கார்ந்து ஆண்டவர் அங்கே அப்சலோம் அங்கே நயவஞ்சகமாய் பேசி அநேகரை கவர்ந்து கொள்ளுகிற ஆவியா இருக்கலாம். பாட்டுல கவர்ந்து கொள்ளுகிற ஆவி, பிரசங்கத்துல கவர்ந்து கொள்ளுகிற ஆவி, பிராஸ்பரிட்டி காஸ்பல்ல கவர்ந்து கொள்ளுகிற ஆவி வேண்டாம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க வாயை திறக்க திறக்க இந்த இரவு எல்லா சதி திட்டங்களும் இந்த இரவே இயேசுவின் நாமத்தில் இல் பொருளாய் மாறி போக போகிறது.
ஆனா நீங்க முழு பலத்தோட எழும்பணும், நீங்க முழு சரீரத்தோட எழும்பணும். உங்க மாம்சம் பலவீனமானதுதான், ஆனா இங்க ஒருவர் உண்டு, இங்க ஒரு வல்லமை உண்டு, இங்க ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமை உங்களை பலப்படுத்தும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க ஆவியில நிரம்ப, அந்நிய பாஷை பேச. ஆமென் ஆமென். என் சவுண்ட் எல்லாம் நீங்க மதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, என் சவுண்டை கேட்கணும்னு நீங்க நினைக்கவும் தேவையில்லை. திஸ் இஸ் your time. உங்க குடும்பத்துக்கு, ஊழியத்துக்கு, பர்சனல் பிரேயர் லைஃப், பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்துரு என்னென்ன திட்டம் போட்டிருந்தாலும் இந்த இரவு முறிய போகிறது. அதற்கு முன்பாக உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். யுத்தத்தின் முன்னணியில் நிற்கிற, யுத்தத்தில் முன்னணியில் நிற்கிற அப்படிப்பட்ட ஒரு சேனையாய் ஜெபிங்க. Come on, come on, come on. விடாதீங்க, விடாதீங்க. அந்நிய பாஷையில நல்லா பேசுங்க, ஆவியில நிரப்பப்பட்டவர்களா நில்லுங்க. யுத்தத்துல நிற்கிற போர் குதிரையா நில்லுங்க. நீங்க காவக்காரன், நீங்க வேட்டக்காரன், நீங்க ஜாமக்காரன். நீங்க சும்மா இல்ல, நீங்க காவல்காரர்கள், நீங்கள் வேட்டைக்காரர்கள், நீங்கள் ஜாமக்காரர்கள். ஜெபிங்க ஜெபிங்க. ஆமென். பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. இப்ப நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இல்பொருளாய் மாற நேரமாய் விட்டது. ஆமென். நல்லா ஜெபிங்க, உங்களை விட்டு கொடுத்து ஜெபிங்க, உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்ல சொல்ல நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. நித்திரை பண்ணுவீர்களானா, கனநித்திரையின் ஆவை வருமானா, சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, ஊழியத்துக்குள்ள வருமானா, தனிப்பட்ட வாழ்க்கையில வருமானால் சத்துரு திட்டம் போடுவான். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, இனி நான் நித்திரை பண்ண மாட்டேன், இனி நான் கவனமா இருப்பேன், இனி நான் தெளிந்த புத்தி உள்ளவனா இருப்பேன், இனி தெளிந்த புத்தி விழித்திருப்பே. ஏ சத்துருவே, நீ என்ன நித்திரை பண்ண விடலாம் நினைக்கிற, இனி இன்னோடு முடிந்தது, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க, நீங்களே எதிர்த்து ஜெபிங்க. Glory to God. Come on. எல்லா சபையில கிரியை செய்கிற கனநித்திரையின் ஆவி, எல்லா உலக மயக்கத்தின் ஆவி, எல்லா சொபிஸ்டிகேட்டட் லைஃப் இயேசுவின் நாமத்தில் திட்டம் போடுகிற பொல்லாத வல்லமை அழியட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. Glory, glory. Pray, pray, pray. Come on. Hallelujah, hallelujah. நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் போது சத்துரு திட்டம் போடுவான். நீங்க கண்ணை திறந்து வச்சு செல்போனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா, இன்டர்நெட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா, எதுலையாவது வலைதளத்துல சிக்கிட்டீங்களா, காதை திறந்து வச்சு காசிப்புக்கு, அநேக கதை கட்டுகிற காரியத்துக்கு உங்க காதை திறந்துட்டீங்களா, சத்துரு திட்டம் போட ஆரம்பிப்பான். எசேக்கியா வீட்டை திறந்து கொடுத்தான், சத்துரு கொள்ளையடித்தான். திறந்து வச்சிட்டீங்களா வீட்டை? உங்க இருதயத்தை, உங்க செவிய, உங்க வாய அடுத்தால பேசுறதுக்கு திறக்கிறீங்களா? Don't speak like that. சத்துரு திட்டம் போட ஆரம்பிப்பான். ஜெபிங்க ஜெபிங்க, சோர்ந்தே போயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லா திட்டங்கள், எல்லா காசிப்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஆமென் ஆமென் ஆமென். வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, பணத்துக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, ஆசைக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, பிராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு வாய்ப்பு கொடுத்துறாதீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.
காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. பகை வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க தனிமையா இருக்கிற நேரத்துல பிசாசு திட்டம் போடுவான். உங்க தனிமையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க வெளியே ஜெபிக்கிறது விஷயம் இல்ல, வெளியே மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்றது மேட்டர் இல்ல. அந்த ரங்கத்துல எப்படி ஜீவியம், உங்கள் தனிமையை குறித்து கவனம் இருப்பதாக. கனிமையில தேவனோடு இருங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தனிமை நேரத்தில் எனக்கு பலன் தாருன்னு கேளுங்க. தனிமையா நிற்கிற நேரம் பாவத்தை ஜெயிக்க பலன் தாருன்னு சொல்லுங்க. சிந்தனையை ஜெயிக்க பலன் தாருன்னு சொல்லுங்க. அசுத்தத்தை ஜெயிக்க பலன் தாருன்னு சொல்லுங்க. தனிமையா உட்கார்ந்து ரொம்ப நேரம் செல்போன், அது கொஞ்சம் கொஞ்சமா வேற 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 இடத்துக்கு கொண்டு போகும். இயேசுவின் நாமத்தில் எல்லா திட்டமெல்லாம் இப்பொழுது அழிவதாக. நாங்க இனி இடம் கொடுக்க போகிறது இல்லை, இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னேறி காலை வைக்கும் போது இனி நான் ஜெபம் பண்ணுவேன், இனி நான் ஊழியம் பார்ப்பேன், இனி கர்த்தருக்காக செயல்படுவேன் என்று நீங்கள் எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொன்றும் உங்களுக்கு விரோதமா பிசாசு திட்டம் போடுவான். ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள், எழும்பி முன்னேறுங்க. கம் ஆன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாயை திறந்து ஜெபிங்க. உங்கள் ஆவியை உற்சாகத்தோட ஜெபிக்க உங்கள் வாயை விட்டு கொடுங்கள். ஆமென், ஆமென். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா 2-3 ஸ்டெப் பின்னாடி வர ஆண்டவரே. பிசாசு போடுற திட்டெல்லாம் இந்த இரவே அபத்தமாவதாக, எல்லாம் இல்பொருளாய் மாறி போவதாக. ஹல்லேலூயா. நான் பயந்த காரியம் நேரிட்டது. பயத்துக்கு இடம் கொடுக்கும் போது சத்துரு திட்டம் போடுறான். ஆண்டவரே இனி பயமே இல்லை, இல்ல இல்ல, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த உலகம் என்ன செய்யும், மனுஷன் என்ன செய்வான், சட்டங்கள் என்ன செய்யும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி உபதேசம் பண்ணி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெர்மிஷன் வாங்கிட்டு ஞானஸ்தானம் கொடுங்கள், பெர்மிஷன் வாங்கிட்டு சுவிசேஷம் சொல்லுங்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெர்மிஷன் வாங்கி சொல்லுங்கள்னு வேதத்துல சொல்லல. நான் பரலோக பெர்மிஷன், நான் பயப்படாம சொல்லுவேன் சுவிசேஷம். ஜெபிங்க. இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் தான். நீங்க அடிக்கிற அடியில எல்லா திட்டங்கள்லாம் ஒட்டையாடும். பிசாசு உங்களுக்கு விரோதமா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க ஊழியத்துக்கு விரோதமா, உங்க ஜெப வாழ்க்கைக்கு விரோதமா, எழுப்புதலுக்கு விரோதமா, நம்ம ஐக்கியப்படுகிறதற்கு விரோதமா போராடுகிற ரக்கதனா ரதனா பொல்லாத வல்லமையின் திட்டம் விடாதீங்க. முழு பலத்தோட அடிங்க. நீங்க சோர்ந்து போவீங்கன்னு பிசாசுக்கு போராடுவான். இடம் கொடுக்காதீங்க. பிசாசு, உனக்கு முடிந்தது நேரம், உன் காலம் முடிய போகிறது, என் ஆண்டவர் ஜெயம் எடுக்க போகிறா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கும்போது ஆசீர்வாதமா, பிள்ளைகள், குடும்பம், தொழில், எவ்ரிதிங் ஓகே, அப்படி நல்லா இருக்கும்போது ஜெபத்தை மறந்துடுவோம், சபையை மறந்துடுவோம், ஊழியத்தை மறந்துடுவோம், கர்த்தரை மறந்துடுவோம். அந்த நேரம் பிசாசு திட்டம் போடுவான். கவனமா அடிக்கணும். இயேசுவின் நாமத்துல இனி நான் ஆண்டவரே, ஆண்டவரே எம்டி மைண்டோட இருக்க மாட்டேன், எம்டி மைண்டோட இருக்க மாட்டேன், பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நல்லா இருக்கும்போது பிசாசு திட்டம் போடுவான். இயேசுவின் நாமத்தில்
அதுக்கு எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம், only 4 minutes. அதே பலத்தோட அடிச்சிருங்க பார்க்கலாம். only 4 minutes. இயேசுவே இயேசுவே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உலக காரியம் எனக்குள்ள இருக்குமானா, ஓ உலக காரியம் பிசாசுக்குரிய காரியம் எனக்குள்ள இருக்குமானால் அவன் திட்டம் போடுவான். உங்க வாலியும் ஏன்ட்ட இல்ல, உங்க வாலியும் ஆவியானவர், உங்க வாலியும் கர்த்தர், உங்க வாலியும் உங்க ஆண்டவர். ஏன் உங்க வாலியும் நான் இல்ல, ஏன் சத்தம் நின்ன உடனே உங்க சத்தம் நிக்கணும்ன்றது இல்ல. சொல்லுங்க ஜபத்தோட சத்தமா. ஹalleluya. உலக சரக்கு உள்ள ஒண்ணு இருக்க கூடாது, உலக காரியம் உள்ள ஒண்ணு இருக்க கூடாது, பிசாசின் கிரியைகள் உள்ள ஒண்ணு இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா திட்டம் எல்லாம் மாறட்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். glory ஹalleluya. லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல அப்படியே நின்னுக்கோங்க. 2 வசனம் சொல்லி முடிக்கிறேன். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல 3, 4, 6 வசனம் 23ஆம் வசனம். லேவியராகம் 3, 4, 6, 23. வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 இடத்துல 6ஆம் வசனத்திலையும் 23ஆம் வசனத்திலையும் மகிமை காணப்பட்டது, மகிமையை கண்டார்கள் அப்படின்னு இருக்கு. 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. மகிமை எப்போ? வேதம் சொல்கிறது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, தினந்தோறும் இடுகிற போஜன பலி, இந்த கட்டளைகளின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து செய்யும் போது நீங்கள் மகிமையை காண்பீர்கள். 2வது சொல்லுகிறார், ஆரோனும் மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்த போது மகிமையை கண்டார்கள். ஆமென். பலி எல்லாம் என்ன இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்ட் பலியா இருக்கணும். ஆமா, ஊனம் இருக்கக்கூடாது, நசல் இருக்கக்கூடாது. ஆமென். ஆமா, ஒண்ணுமே பலகீனம் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டான பழுதில்லாத பலியா இருக்கணும். இப்போ எனக்கு ஒருத்தரோட தம்பி சாமோட எனக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. எங்க குடும்ப பிள்ளை சாமோட எங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், நான் போய் சாம்கிட்ட போய் ஆண்டவர் பேசுகிறார், பேசிட்டு போய் ஒப்புற வாகு அப்படின்னு சொல்கிறாருன்னா நான் கையை பிடிச்சி, சாம் சாரி என்ன பாப்பா மன்னிச்சுக்கோங்க இப்படின்னு போனால் பழுது உள்ள பலி, பழுது இருக்குன்னு அர்த்தம். சாம் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி 2 முத்தம் கொடுத்து, ஆம்பளைய சொல்கிறேன், தப்பாக பண்ணிடக்கூடாது. அது ஒப்புரவாகிறது கரெக்டாக இருக்கணும். இடையில உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் பாருங்க, நைட்டு வேற தோத்துறோம். கட்டி பிடிச்சி முத்தம் குடிச்சு, எப்பா தம்பி என்னை மன்னிச்சிரு அப்படின்றது முழு கசப்பு வைராக்கியத்தை தூக்கி, இதுதான் பழுதற்ற பலி. இப்படி இருந்தால் தான் மகிமை வரும். ஆமென் சொல்லுங்க. ஜோனத்தான் கோஃபோர்த் வடச்சீனாவில் எழுப்புதல்ல அவர் மேடையில் நிற்கும் போது, மேடையில் இருக்கிற மிஷினரி ஊழியரை ஒருவர் மேலே அவளுக்கு அவ்வளோ கசப்பு. ஆண்டவர் சொல்றார், நீ இப்படி கசப்பை வச்சுட்டு எழுப்புதல்னா எங்கிட்ட கூட பார்க்கவே மாட்டேன். எப்படி மகிமை வரும்னார்? நம்ம இருதயத்தில் உள்ள கசப்பு, வைராக்கியம், விரோதம், பிசாசினுடைய இதெல்லாம் ஒன்று தூக்கி போட்டால் தான் நம்ம மகிமையை பார்க்க முடியும். 2வது ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கணும். ஆரோனும் மோசேயும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஆனா நம்ம ஏசப்பா சொல்றாரு, சபிக்கிறவர்களை. எத்தனை பேர் உங்களால முடியும்? மனசார சொல்லுங்க, எத்தனை பேர் உங்களால முடியும்? போன மாசம் நவநீதர் அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? FMBVல தெரியுமா? அந்த கடா மீசை வச்சிருப்பார்களா?
அண்ணனை தெரியுங்களா? ஆனால் மனசெல்லாம் வெள்ளையாக இருக்கும். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு தம்பின்னு பேசிட்டு போனார். அப்போ சொன்னார் அண்ணன் என்கிட்ட கேட்டேன், தம்பி நான் எங்கேருந்து வர்றேன்னு தெரியுமா இப்போ அப்படின்னாங்க. எங்கன்னு கேட்டேன். சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் அம்மா அப்பாவை வெட்டினார்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு போய் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு ஓங்கி யாரோ கன்னத்தில் ஓங்கி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நீ எல்லாம் என்ன யாரை மன்னிச்ச, 1008 உள்ள வச்சுட்டு இருக்க, நீ எழுப்பும் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க, யாருக்குமே யார் மேலேயும் கசப்பில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க. இதெல்லாம் பொய் சொல்லிடாதீங்க, பரலோக மாட்டி வம்பா பஞ்சாயத்து. உண்மையா சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆள் மேலேயும் கசப்பு இல்லைன்ட்டு. சாமி நான் இந்த ஆட்டத்துக்கு வரல, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் இருக்கு. நான் ஆனால் போராடிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு எப்படியாவது கொஞ்சம் அதாவது இருக்க மாட்டுக்கு. அந்த ஆளை பார்த்துட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி பசன்னு வந்துடுது. உண்மையை சொல்லணுமா இல்லையாக்கா? பொய் சொல்லாம இப்ப சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஒரு டிக்கெட்டும் இல்லை, ஒரு டிக்கெட்டும் இல்லை. இப்பதான் நீங்க மெய்யாவே பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறீர்கள். பாருங்க. ஆமா, ஓவரா நான் ஆன்லைன் ப்ரேயர்ல பேசும்போது சொன்னேன், ஓவரா மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி குப்பமேட்டில் போய் விழுந்துடப்படாது. கரெக்டா டீலிங் இருக்கணும் ஆண்டவருக்கு நமக்கும். ஆமீன் சொல்லுங்க. 2 கையை நல்லா தூக்குங்க, நல்லா தூக்குங்க. சிம்பிளா கமிட் பண்ணிடணும். ஏன்னா சிம்பிளா ஆண்டவர்கிட்ட உண்மையா கொஞ்சம் கசப்பு போராட்டம்லாம் இருக்குப்பா, மகிமை இன்னும் பார்க்க முடியல எழுப்புதல. எத்தனை தடவை தான் மன்னிக்க, எத்தனை தடவை தான் இந்த ஆள் நம்மளை பற்றி பேசுகிறான். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். NLCC-லேருந்து இந்த செலிப்ரேஷன் சென்டர்லேருந்து ஆண்டவரே எங்களை பற்றி நன்றாக பேசுகிற அவ்வளோ பேரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனசார ஆசீர்வதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை பற்றி தப்பாக பேசுனாலும் we bless. எங்களை தப்பாக எழுதுறாங்க, பிளஸ். எனக்கு விரோதமாக செய்கிறாங்க, நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். மனசார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா இருதயத்தின் கசப்புகள் எல்லாம் மாறட்டும். எல்லா இருதயத்தின் ஆண்டவரை வெஞ்சன்ஸ் எல்லாம் வைராக்கியம் எல்லாம் விலகி போகட்டும். இயேசுவை பழுதற்ற பலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க வாஞ்சிக்கிறோம். இதை பிராக்டிஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். நல்ல கை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஓங்கி உற்சாகமா. ஹல்லேலூயா.